அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான யோக பலன்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இப்போது செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னா மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானாகப்பட்டது, அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்கு பெயர்ச்சி ஆகுதுங்க. மேசராசினா செவ்வாய்க்கு சொந்த வீடு, ஆட்சி வீடு மேசந்தாங்க. அதே மாதிரி விருச்சிகமும் செவ்வாய்க்கு ஆட்சி வீடு தான். இருந்தாலும் மேசராசிக்கு இந்த பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம் ஆட்சி நிலையில் அமரப்போகுது. அதிகார பீடம் அப்படின்னா அதிகார பலம் பெறப்போகுதுங்க செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட லாபஸ்தானாதிபதியே உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் தாங்க. லாபஸ்தானம் அப்படின்னா 11ஆம் இடம் பொறுத்திருக்கு. அதே மாதிரி இந்த லாபஸ்தானம் அப்படின்னா ஒரு பணவரவு, ஒரு தனவரவு, நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியங்கள் ஜெயமாக்குறது, ஒரு அயல்நாடு சம்பந்தப்பட்ட, ஒரு வெளியூர் சம்பந்தப்பட்ட, ஒரு வெளி வட்டார தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த 11ஆம் இடம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சாதக யோக பலன்கள் கொடுக்கும். குறிப்பாக சொல்ல போனால் மூத்த சகோதரன் ஸ்தானமும் இந்த 11ஆம் இடம் தான். அப்படி இந்த 11ஆம் இடத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லலாங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுடைய ராசிக்கு, மிதுன ராசிக்கு உங்களுக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்போவுமே அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. அன்பால் சாதிக்கணும், அறிவால் சாதிக்கணும். இன்றைக்கி அவங்க ஒரு வார்த்தை, அடுத்தவங்க நம்மளை ஒரு வார்த்தை பேசிட்டால் கூட அவங்கள கஷ்டப்படுத்தாமல் அவங்களுடைய தவறை அவங்கள உணரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசினியர்கள். ஆனால் நீங்கள் மனசளவில் மற்றவங்களுக்கு நல்லது செய்தாலும், அதாவது மற்றவங்க உங்களுடைய மனசை காயப்படுத்துகிற அளவுக்கும் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கும் கடந்த காலத்தில் பல சிரமங்கள் எல்லாமே மிதுன ராசி அனுபவிச்சிங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு ஒரு 5-6 வருட காலகட்டமாகவே உங்களுடைய வளர்ச்சிகள் எப்படி இருந்ததுன்னா அதுக்கு முன்னால் இருந்த வளர்ச்சிகள் இல்லை. உங்களுக்கு ஒரு 60 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு 5-6 வருஷ காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சும் நீங்கள் கணக்கு போட்டிருக்கலாம். ஆனால் எவ்வளோ சம்பாரிச்சு நம்ம எவ்வளோ மிச்சம் வச்சுருக்கிறோன்னு கணக்கு போட்டோம்னா ஒன்றுமே இல்லைங்க. அப்படி பார்த்தோம்னா நம்மளால் அவங்க வாழ்ந்தாங்க, இவங்க வாழ்ந்தாங்க, இவங்களுக்கு நம்ம உதவி செய்தோம், அதனால் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம மனசில் வேணால் நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு வேணால் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணணும், ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நாம் நல்லா இல்லை. நமக்கு தொழில் ரீதியிலேயே பார்த்துட்டால் கூட எல்லாமே திறமைகள் இருக்கும். மிதுனராசினியர்கள்னால் கண்டிப்பாக படிச்சிருந்துன்னா மேல் உத்தியோகத்தில் அருமையாக இருப்பீங்க. ஆனால் புதனாதிக்கம், வித்தை, வெளிநாடு தொடர்பு, வெளி வட்டாரங்கள், அதாவது எழுத்து சார்ந்த விஷயம், அதே மாதிரி வெளி வட்டாரங்கள் சம்மந்தப்பட்ட, தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட, பேப்பர் கணிதம் சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளும் நீங்கள் இருப்பீங்க. அந்த திறமை உங்ககிட்ட இருக்கும். படிக்காமல் இருந்தால் கூட, அதாவது படித்தவங்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய நிலையில் இருந்து நீங்கள் ஒரு 50 பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு திறமையை இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி நேயர்கள். ஆனால் எல்லாம் இருந்து நமக்கு, அதாவது ஒன்றுமே விவரம் இல்லாதவங்களுக்கும், அதாவது தகுந்த ஒரு திறமை இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, மரியாதை தனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிட்டிங்க. சிலருக்கு பார்த்தோம்னா தொழிலில் பிரச்சனை, அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க பார்த்தா நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலை செய்ய முடியல. வேலையில் இடமாற்றம், தாவு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு அரசாங்க துறையிலே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல பார்த்தோம்னா மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்குதுங்க. எல்லாமே நம்ம எல்லாருடைய வேலை நம்ம இழுத்து போட்டு செய்கிறோம், ஆனால் நமக்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் பரவாயில்ல சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதோட பரவாயில்லைங்க, பரவாயில்லன்னு சொல்லனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம அப்போவுமே நம்மளை நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்தில் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோட நல்லபடியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி நமக்கு மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு சில மனசில் ஒரு வெறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமெல்லாம் சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. சிலருக்கு பார்த்தோம்னா பூர்வீகத்தில் பிரச்சனை, சொத்துனால பிரச்சனை, சொத்து பிரச்சனை இருக்குது, சொத்து இருக்குது, நமக்கு இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு பிரச்சனையை தீர்த்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் விலகிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாமே அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் பார்த்தா நமக்கு எல்லாம் இருந்தும் அனுபவிக்க
முடியல, ஏதோ ஒரு சிக்கல்கள் உருவாகுது. கொடுக்குறவங்க கரெக்டாக இருந்தால் கூட அது கெடுக்கிறவங்க 4 பேர் இருக்கிறாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் முடிய மாட்டேங்குது. இது கடந்த காலத்தில் ஒரு வீடு கட்டலாம்னு எஸ்டிமேட் போட்டாலும் முழுசாக கட்டி முடிக்க முடியாத சூழ்நிலை, கட்டியும் அந்த இடத்துல குடியிருக்க முடியாத சிலருக்கு சூழ்நிலைகள், இந்த மாதிரி ஒரு தடுமாற்றமான ஒரு காலகட்டங்கள் எல்லாமே சந்திச்சிட்டிங்க. குடும்ப வாழ்க்கையில் பார்த்தோம்னா சிலருக்கு திருமண தடைகள் ஏற்பட்டு இருக்குங்க. திருமணம் முடியக்கூடிய தருணமோ எல்லாமே பார்த்து ரெடி பண்ணியாச்சு. ஆரம்பத்தில் கூப்பிட்டு பொண்ணு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா நாம் தேடி போனால் கூட எல்லாமே ஒத்து வரக்கூடிய நேரத்தில் நம்ம அன்னைக்கு வேண்டாம்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு வேணும்னு போனால் கூட ஜாதக பொருத்தம் இருந்தால் பொண்ணு பிடிக்கல, பொண்ணு பிடிச்சா பொருத்தம் இல்லை. ஆக மொத்தம் எல்லாமே சரியாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் தடங்கள் ஆகுது, சுபகாரியங்கள் பண்ண முடிய மாட்டேங்குது, கால தாமதங்கள் ஆகுது. எல்லாம் இருந்து நமக்கு வாழ்க்கை நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை. சிலருக்கு மிதுனராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே இந்த 5 வருஷ காலகட்டத்துக்குள்ள திருமணம் பண்ணவங்களுக்கு சில பேருக்கு பார்த்தோம்னா சில பிரச்சனைகளாகவே இருக்குது. ஒற்றுமை இல்லாத நிலை. நல்லா வாழ்ந்தோம், அருமையாக போயிட்டு இருந்தது, இப்போ பார்த்தா பிரச்சனை ஆகி போச்சுங்க. அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல, நாம் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, மனைவிக்கு பிடிக்கல. கணவன் எப்படியோ என்ன நம்ம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமா, ஏன் இப்படி போயிட்டு இருக்குது வாழ்க்கை, இப்படியே போச்சுன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும், இதிலிருந்து மீண்டு வரமா, விடவும் முடியல, பிடிக்கவும் முடியல, சேர்ந்து வாழவும் முடியல, ஏதோ ஒரு போராட்டமான காலங்களாக இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இருப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி லாபத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு தனவரவு பணவரவு மட்டும் கிடையாதுங்க. அதாவது குடும்ப பிரச்சனைகளும் தீரும், சில சிக்கல்கள் தீரும். பூமி சார்ந்த, ஏன்னா செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். அதே சமயத்தில் கட்டடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதை நெருப்பு சார்ந்த தொழில்கள் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு வெளி பிரயாணங்கள் செய்து ஒரு வாகன ஓட்டிகளாக இருந்தாலும் சரி, இல்லை வாகன தயாரிப்பு சம்பந்தப்பட்ட விதங்கள் வேலையை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக தன்னம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க, தனக்கு தகுந்த ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையுங்க. அதே சமயம் இந்த செவ்வாய் பகவானப்பட்டது கரெக்டாக 4ஆம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்குதுங்க. அப்போ தனஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய வாக்கில் ஒரு தைரியம் வரும், உங்களுடைய பேச்சில் ஒரு அதிகார பலம் இருக்கும். முதல்ல நீங்கள் ஒன்று பேசின வார்த்தை கரெக்டாக இருக்கும். ரைட்டுனா ரைட்டு, தப்புனா தப்பு, எத்தனை பேர் நடந்ததுன்னா அழிச்சு சொல்லுவீங்க. அது உங்களுக்கு வார்த்தைக்கு பலமும் இருந்தது, அந்த பேச்சும் கரெக்டாக நடந்தது. அந்த வார்த்தை நம்ம சொன்னாலும் அது 4 பேர் பரவாயில்லைங்கிற அளவுக்கு நம்மளுடைய ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஆனால் இப்போ நம்ம நல்லதே சொன்னாலும் கெட்டதுன்னு வருது. பணம் பணம் அந்த 2ஆம் இடங்கிறது எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்குது. வர்றது 10ல் எதிர்பார்க்கறது கிடைக்கல, ஏதோ ஒன்று தேடுறமே தவிர தேடல் நமக்கு நிவர்த்தி ஆகலை. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த செவ்வாய்க்கு 11ஆம் அதிபதி 4ஆம் பார்வையா உங்களுடைய தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபஸ்தானங்கள் மேன்மை அடையும், பேச்சு திறமை இருக்கும். அதே மாதிரி பொருளாதார வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்த விட ஒரு வீடு சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாமே மேன்மை அடையும். கடன் சுமைகள் இருக்குதுங்க, தீராத பிரச்சனைகள் இருக்குதுங்க, என்னன்னே தெரியலைங்க, 10 பைசா வரமாட்டேங்குது. ஆரம்பத்தில் பணம் கணக்கு பார்க்காம செலவு பண்ணினேன், அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா போய் தேடி போய் உதவி பண்ணினேன், அது சொந்த பந்தத்துக்கும் பண்ணேன், கூட பிறந்தவங்களுக்கும் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு கடனை கேட்டாலும் வரமாட்டேங்குது, நம்பிக்கை போயிருமோங்கிற ஒரு பயமாக இருக்குது. 4 பேர் மத்தியில் கௌரவமாக வாழ்ந்துட்டோம், ஆனால் இன்னைக்கு அப்படியே இறுக்கடியாக இருக்குது, அப்படியே சமாளிக்க முடியலைங்க. அப்படிங்கக்கூடிய மிதுனராசி நேயர்கள் சிலருக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில வாய்ப்புகள், சில சான்சஸ் கிடைக்கும். எப்படின்னா ஒரு அரசாங்க சம்மந்தப்பட்ட விதத்துலையோ, நம்ம படம் நம்ம எதிரிகிட்ட பேசிக்கு அது வரமாட்டேங்குதுங்க, ஐயோ நம்பி கொடுத்துட்டேன், இன்னைக்கு துரோகம் பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு பணம் வச்சுக்கிட்டு நம்ம பணமே நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப காலம் வேலை செஞ்சுட்டு அந்த பணம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி 7ஆம் பார்வையா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குது. அதை மன்னிக்கணும், அதாவது உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போ இந்த 5ஆம் இடங்கிறது தனஸ்தானத்தை பார்க்குது. அப்போ இந்த தனஸ்தானத்தை பார்க்கும்போது, தனஸ்தானம் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம், ஒன்று தனஸ்தானத்தையும் பார்க்குது, இன்னொன்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போ பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை, நமக்கு சிக்கன பணம் காசு சம்மந்தப்பட்ட விதம், இந்த பிரச்சனை தீரும். சிலருக்கு புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாகிய பலம் கைகூடி வருங்க. ஹாஸ்பிட்டல் போன மருத்துவம் பார்த்து எத்தனையோ பார்த்துங்க, எதுவுமே அமையலைங்க, அப்படியே இது வரைக்குமே எல்லா கடவுள் கோயிலுக்கும் போய் எந்த வாய்ப்புகள் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் அமையக்கூடிய இந்த காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு குறிப்பாக சொல்லப்போனால் 6ஆம்
இடத்த 8ஆம் பார்வையை பார்க்குது. அது இன்னும் அற்புதமான ஒரு பலங்க. ஏன்னா எதிரி, நோய் நொடி, சத்ருன்னு சொல்லக்கூடிய இடம். அப்புறம் கடன் பிரச்சனைங்க குறிப்பாக சொல்லப்போனால் சிலருக்கு கடனே நோயாக இருக்குது. சிலருக்கு பார்த்தா ஆரோக்கியமே சரியில்லை. வீட்டில் பார்த்தா ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லை. மருத்துவம், மருந்து, மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், ஒன்றுமே கிளியர் ஆக மாட்டேங்குது. சம்பாதிக்கிறது பூரா வீணாத்தான் போக தர ஒன்றும் பயன்படுத்தல முடியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும், கஷ்டங்கள் இருந்தாலும் தீரும், ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விதத்திலும் தீரும். கல்வி படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கல்வியில் மேன்மை அடைவீங்க, நல்ல மார்க் எடுப்பீங்க. எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ், ஒரு படிப்பு, இல்லை ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் உங்களுக்கு தகுந்த இடம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு அமையும். அதனால் படிக்கிற குழந்தைங்களும் ஆர்வத்தோட முயற்சிகள் எடுங்க. வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பயிற்சி அமைகிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் சாதகமான பலன்களாக இருக்குது. சரிங்களா? அதனால் இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, அதே சமயத்தில் உங்களுடைய அதாவது செவ்வாய் பலம் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை ரெண்டு இணைச்சு பார்க்கும்போது முழுமையான பலன்கள் 100% இன்னும் கரெக்டாக இருக்குங்க. அப்படின்றதுனால நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது மூணையுமே தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சு அருமையான வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை, அதாவது சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.